ஹலோ, நான் உங்கள் எஸ்ஆர்கே. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு துயர சம்பவத்தை பற்றி தான். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா படுகொலைகள் ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு. ஓரிரு வாரங்களுக்கு முன்னதாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அடையாளம் தெரியாத ஒரு 6 நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை நாம் தமிழர் கட்சி மதுரை மாவட்டம் வடக்கு தொகுதி துணை செயலாளர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் அடையாளம் தெரியாத ஒரு 4 மர்ம நபர்களால் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதனை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பாலசுப்ரமணியன் அவர்களை வெட்டி படுகொலை செய்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து சரியான தண்டனை கொடுக்காவிடில் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை தனது அறிக்கையின் மூலம் வெளியிட்டுள்ளார். கட்சி பிரமுகர்கள் இவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் சாமானிய மக்கள் நமக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் என்பது அனைவராலும் ஒரு பேசு பொருளாகியுள்ளது. இன்று